Hi everyone, welcome back to Zoa Fashion Tailoring. So previous videoல shoulder marking formula base பண்ணி எப்படி பண்ணணும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். க்ளோஸ் நெக்கு எப்படி ஷோல்டர் வேரி ஆகும், இதுவே டீப் நெக்கு எப்படி ஷோல்டர் வேரி ஆகும்ன்றதை பார்த்துருப்போம். இன்னைக்கு ஷோல்டர் ஸ்டிச்சிங் என்ன மாதிரி பண்ணால் ஃபிட்டிங் கரெக்டாக வரும்ன்றதை டிப் நம்பர் 2 பார்ப்போம். ஓகே, ஸோ ஷோல்டர் க்ளோஸ் நெக்கு ப்ராடாக வரும். ஸோ ஷோல்டர் ப்ராடாக வரும்போது ஷோல்டர் ஸ்லோப் நீங்கள் ஆர்ம் ஹோல் சைட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக உட்காரும். ஓகே, ஸோ 1/2 inch ஆர்ம் ஹோல் சைட் நீங்கள் ஸ்லோப் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். அப்போது உங்கள் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக உட்காரும். இதுவே உங்கள் ஷோல்டர் சின்னதாக இருக்குது, 2 inch 1 inch அந்த மாதிரி சின்ன ஷோல்டர் இருக்கும்போது நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் நெக் சைடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஷோல்டர் ட்ரூப்பிங் ப்ராப்ளம் அவாய்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டீட்டெயில்டாக கற்றுக்கணுன்னா நம்ம ஜோவா ஃபேஷன் டெய்லரிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபுல் டீட்டெயில்டாக எல்லாமே கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.